ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் லாஸ்ட்டாக டிசிபி நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு, அதில் வந்து பர்டிகுலராக வந்து நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்டை பிக் பண்ணி ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, ஸோ லாஸ்ட்டாக வந்து டிசிபி நோட்டிஃபிகேஷன் மதுரையில் வந்து எப்படி இருந்துச்சு, எவ்வளோ வேகன்சிஸ், அதோட சேலரி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கும் இந்தமாரி வந்து ஒரு ப்ரீஃபான வீடியோ போடுங்க, எங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றி போடுங்க, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருந்துச்சு, சேலரி என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் அந்த ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்மக்கிட்ட 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஆனால் டிசிபி வந்து பார்த்திங்கன்னா 23 டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இதை வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு வீடியோவை நம்ம இதே சேனலில் போட்டுட்டோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதை நான் கொடுக்குறேன், அதை ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 23 டிஸ்ட்ரிக்டை நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து சில டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுவோம், மீதமுள்ள டிஸ்ட்ரிக்ட் வந்து மற்ற வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடியது ஒன்று என்னென்னா அப்படின்னா, எப்போயுமே வந்து இந்த அப்டேட் பற்றின வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், அது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால சொல்கிறேன், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம், விருதுநகர் மாவட்டம். ஸோ ரைட் டாப்பில் பாருங்கள், நாள் வந்து 6/3/2020. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 6 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது 2020. ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும், விருதுநகர் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி. ஸோ பதவி பார்த்திங்கன்னா உதவியாளர், எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 55. இதில் வந்து பார்த்திங்கன்னா 14,000 ஸ்டார்ட் ஆகி 47,500 வரையும் கொடுத்துருக்குறாங்க சம்பளம். ஸோ இது வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு கட்டாயம் வந்து இது மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஏன்னா அப்படின்னா இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு சம்பளம் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ அப்போ வந்து இந்த 55 இடத்த எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்கள், கேட்டகரி வைஸாக. பிற்படுத்தப்பட்டோர் 14, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 11, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 2, ஆதி திராவிடர் 8, ஆதி திராவிடர் அருந்ததி 2, பழங்குடியினர் 1. ஸோ இதை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து நம்ம மதுரையில் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான். அதாவது ஏஜோ சரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் சரி, எல்லாமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சேம் தான். மாறக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸை வந்து எப்படி கேட்டகரிஸ் வைஸாக பிரிச்சுருக்காங்க அப்படின்றதும் டெஃபினட்டாக மாறும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவு 55 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம். இதேமாரி ரைட் டாப்பில் பாருங்கள், 9/3/2020. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உதவியாளர், எண்ணிக்கை வந்து 44. இங்கே சேலரி பற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான், 14,000 ஸ்டார்ட் ஆகி 47,500 வரை இருக்குது. ஸோ இந்த 44 வேகன்சிஸை எப்படி பிரிச்சுருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. பொதுப்பிரிவு 13, பிற்படுத்தப்பட்டோர் 11, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 9, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் வந்து 2, ஆதி திராவிடர் 7, ஆதி திராவிடர் அருந்ததியில் வந்து 2. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்துக்கு இந்த இது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் தருமபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தான் இங்கேயே சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 112 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்குது. 14,000 ஸ்டார்ட் ஆகி 47,500 வரையும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வேகன்சிஸ் டீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவு 35, பிற்படுத்தப்பட்டோர் 29, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 4, அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 22, ஆதி திராவிடர் 17, ஆதி திராவிடர் அருந்ததி 4, பழங்குடியினர் 1. ஸோ மொத்தம் 112. அடுத்து திண்டுக்கல் மாவட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12/3/2020 வந்திருக்குது. இவங்க பாருங்கள், அந்த பேராகிராஃப் படிக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள. ஸோ இது வந்து மத்திய கூட்டுறவு வங்கி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர் 76,
14,000 ஸ்டார்ட் ஆகி 47,500 வரை இருக்குது. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்த வரையும் பார்த்திங்கன்னா இந்த சம்பளம் வந்து மாறவே இல்லை. ஸோ டிசிபி பொறுத்தளவு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சேமாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவு 23, பிற்படுத்தப்பட்டோர் 20, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 15, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 2, ஆதி திராவிடர் 12, ஆதி திராவிடர் அருந்ததியர் 3, பழங்குடியினர் 1. ஸோ மொத்தம் இருக்கிற 76 வேக்கன்சிஸை இப்படி பிரித்து விட்ருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள. ஸோ இது வந்து மத்திய கூட்டுறவு வங்கி தான். ஸோ இவங்களோடது பாருங்கள், பதவியின் பேர் உதவியாளர். மொத்தம் வேக்கன்சிஸ் வந்து 133 வேக்கன்சிஸ் இருக்குது. சம்பள விகிதம் வந்து 14,000 ஸ்டார்ட் ஆகி 47,500 வரை இருக்குது. ஸோ இந்த 133 வேக்கன்சிஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க கேட்டகரிஸ் வைச்சா அப்படின்னா, பொதுப்பிரிவு 41, பிற்படுத்தப்பட்டோர் 34, ஸோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 27, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 5, ஆதி திராவிடர் 20, ஆதி திராவிடர் அருந்ததியர் 5, பழங்குடியினர் 1. ஸோ இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மொத்தம் 133 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கன்னியாகுமரி மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து 14,000 ஸ்டார்ட் ஆகி 47,500 வரை இருக்குது. பொதுப்பிரிவு 4, பிற்படுத்தப்பட்டோர் 4, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வந்து 3, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 1, ஆதி திராவிடர் 2, ஆதி திராவிடர் அருந்ததியர் 1. ஏன் அப்படின்னா இங்கே கன்னியாகுமரிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கம்மின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்து பார்த்திங்கன்னா நகர கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு கடன் சங்கம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், மாவட்ட கூட்டுறவு சங்கம், இந்த மாதிரி எல்லாமே வந்து மத்திய கூட்டுறவு சங்கம், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கே இங்கே தெரியும், இங்கே பாருங்கள், இது வந்து விளம்பர எண் 3ன்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் 2 இருக்குது, 1 இருக்குது. ஸோ அந்த 2, 1 பார்த்திங்கன்னா நான் சொன்னபடி மற்ற இதை சொல்லுது, நகர கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு கடன் சங்கம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம், பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம், இந்த மாதிரி ஏகப்பட்ட சங்கம் இருக்கு இல்லையா. அங்கே வந்து அதிகமான வேக்கன்சிஸ் அப்போ கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டாங்க. ஸோ வந்து டிசிபி தனியாகவும் இந்த மாதிரி கூட்டுறவு சங்கங்களை தனியாகவும் பிரித்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிசிபியை பொறுத்தளவு அதிகமான வேக்கன்சிஸ் எதிர்பார்க்கலாம். இதை விட டெஃபினட்டாக அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், என்ன எங்களுக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2020 வந்து எல்லாமே சேர்ந்து எடுத்தது. ஸோ அதனால் டிசிபிக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நகர கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சேலம். ஸோ இந்த சேலம் மாவட்டத்தில் என்ன போட்டிருக்காங்கன்றது பார்ப்போம். சேலம் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள. ஸோ இது வந்து மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். ஸோ சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, பதவி வந்து உதவியாளர், எண்ணிக்கை வந்து 114, சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 14,000 47,500 வரையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சம்பள விகிதம் வந்து டிசிபியை பொறுத்தளவு 2020 எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. இப்போ வரையும் நம்ம பார்த்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சேமாக தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 114 வேக்கன்சிஸை வந்து கேட்டகரிக்கு எப்படி பிரிச்சுருவாங்க பார்த்தீங்கன்னா, பொதுப்பிரிவு 35, பிற்படுத்தப்பட்டோர் 30, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 23, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 4, ஆதி திராவிடர் 17, ஆதி திராவிடர் அருந்ததியர் 4, பழங்குடியினர் 1. ஸோ சேலத்துக்கு இந்தமாரி 114 வேக்கன்சிஸை பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம். ஸோ இந்த சிவகங்கை மாவட்டமும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மத்திய கூட்டுறவு வங்கி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 30 காலி பணியிடங்கள் இருக்குது. இவங்களோட சேலரியும் 14,000 ஸ்டார்ட் ஆகி 47,500 தான். 30 காலி பணியிடங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, பொதுப்பிரிவு 9, பிற்படுத்தப்பட்டோர் 8, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்லேருந்து 1, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 6, ஆதி திராவிடர் 5, ஆதி திராவிடர் அருந்ததியர் வந்து 1. ஸோ மொத்தம் 30. ஸோ இதுதான் வந்து சிவகங்கைக்கு மாவட்டத்துக்கு 2020 வந்த டிசிபி நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டு. மொத்தம் 30 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை. ஸோ 12/3/2020 இதுவும் பார்த்திங்கன்னா மார்ச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா கூட்டுறவு நிறுவனத்தின் பேர் திருவண்ணாமலை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, உதவியாளர் 70, சம்பளம் வந்து 14,000 47,500 வரை இருக்குது. மொத்தம் 70 வேக்கன்சிஸ் இருக்குது.
இந்த 70 வேகன்சிஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, பொதுப்பிரிவு 21, பிற்படுத்தப்பட்டோர் 19, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 2, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆர் சீர்மரபினர் 14, ஆதிதிராவிடர் 10, ஆதிதிராவிடர் அருந்ததியர் 3, பழங்குடியினர் 1. ஸோ மொத்தம் இருக்கிற 70 வேகன்சிஸ் வந்து இந்த மாதிரி பிரித்து விட்ருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு டைமு. திருவண்ணாமலை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ மீதி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும், அதனால தான் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லை, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.